வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான ஹெல்த்தியான ராகி ஆப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா சுத்தப்படுத்தின ராகி தான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மண் தூசு தான் சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே அளவால் அளந்து எடுத்துக்கோங்க. டம்ளர் அளந்திங்கன்னா அதே டம்ளர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். நமக்கு அரிசி உளுந்து சீக்கிரம் ஊறிடும், ராகி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 மணி நேரத்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கிட்டவே ஆகிடுச்சு. நல்லாவே நமக்கு இந்த ராகி அரிசி எல்லாமே சேர்ந்து ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு தண்ணி போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருந்த அந்த ராகியை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இது குறைவாக இருக்கிறதால நான் 2 டைமாக சேர்த்து மிக்சிலே அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமாக அரைக்கிற வரையாக இருந்ததுன்னா கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரே டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை மிக்சிலே சேர்த்து அரைச்சி ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா மிக்சி கப் அலசிட்டு கொஞ்சமாக அதிகம் தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வழக்கமாக இட்லி மாவெல்லாம் கரைக்கிற மாதிரி நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா பொங்கி வரும் மாவு ஆப்பம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவை நான் கரைச்சிட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. நமக்கு ராகி சேர்த்துருக்க சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். டைம் சேர்த்து அது மாதிரி பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம ஆப்ப சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆப்ப சோடாலாம் சேர்க்காமலே அருமையாக சாஃப்டாக செய்யலாம். நமக்கு நல்லா ஓட்டையாகவும் வரும். இப்போ நான் அந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவை கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு ஆப்பமாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தது தான் ஆப்பா நல்லா ஊற்றுறதுக்கு வரும். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு மாவு ஆப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளே கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்மகிட்ட இண்டாலியம் கடாயில் தான் நான் நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் எந்த சைஸ்க்கு ஆப்பம் செய்ய போங்க இல்லாட்டா அந்த எண்ணெய்லாம் புகை வர மாதிரி காய்ச்சிட்டு சூடுபடுத்தி எடுத்து வச்சுருங்க. நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் ஆப்பம் நல்லா வரும். அதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம காட்டன் துணி போட்டு நல்லா அந்த எண்ணெயை தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் எந்த சைஸ்க்கு ஆப்பம் உங்களுக்கு தேவையோ அப்படி நம்ம எப்போவும் ஆப்பம் சுற்றுற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு வேக வைங்க. நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றணும், திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல ஓட்டையாக அருமையாக ஓரங்கள்லாம் நல்லா முறும்போது நடுவில் சாஃப்டாக அருமையான ராகி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே ராகியில் கூழ் அடன் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.